ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேக்வாகினி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அமானுஷ்யமான இடத்தை பற்றி பார்க்கலாம். அமானுஷ்ய இடம் என்று இந்திய அரசாலேயே தடை செய்யப்பட்ட இடம், திரைப்படத்தை மிஞ்சிய மர்மம். இந்தியா அதன் நீண்ட வரலாற்றால் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற நாடு. இந்தியாவின் வரலாறு எவ்வளவு பெரியதோ அதே அளவிற்கு அதில் நிறைந்திருக்கும் மர்மங்கள் அதிகமாக இருக்கும். இந்தியாவின் பல இடங்களில் இப்போது அகழ்வாராய்ச்சி நடந்து வருகிறது. ஒவ்வொரு ஆராய்ச்சியும் ஒரு மர்மத்தை வெளிக்கொணர்கிறது. இந்த வகையில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ராஜஸ்தானின் அரச நகரமாக இருந்த இடத்தில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி அனைவரையும் குழப்பமடைய வைத்துள்ளது. அமானுஷ்ய சக்திகளால் சூழப்பட்டிருக்கும் உலகின் மிகவும் பயங்கரமான ஒரு இடத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. ராஜஸ்தானில் உள்ள சிரஸ்கா வனத்தின் எல்லையில் பங்கர் நகரம் அமைந்திருக்கு. அதன் பேய் கதைகள் ஏராளமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும். 1613ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட பங்கர் கோட்டைக்குள்ள வரலாற்று இடிபாடுகளுக்கு புகழ்பெற்ற இந்த நகரம் பங்கர் அப்படின்னு அழைக்கப்படுது. இது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆழ்வார் மாவட்டத்தில் ராஜ்கர் நகராட்சியில் இருக்குது. சூரிய அஸ்தமனம் மற்றும் சூரிய உதயத்திற்கு இடையில் இந்த கோஸ்ட் டவுனுக்கு நுழைவது சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூருக்கும் டெல்லிக்கும் இடையிலான இடமாக பங்கர் அப்படின்ற இடம் இருக்குது. பங்கர் ஒரு வரலாற்றுக்கு முந்தைய இடமாகும். சோமேஸ்வர், மங்களா தேவி, லவீனா தேவி மற்றும் கேசவராய் கோயில்கள் அங்கிருக்கும் கட்டிடங்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவையாக இருக்கும். மற்ற கட்டிடங்களில் பிரதான சாலையில் உள்ள கடைகள், பல ஹெவேலிகள் மற்றும் மசூதி மற்றும் ஒரு அரண்மனை ஆகியவை அடங்கும். அரண்மனை பள்ளத்தாக்கு முழுவதும் 2 உள்கோட்டைகளால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இந்த நகரம் சமவெளியிலிருந்து 5 வாயில்களை கொண்ட கோபுரங்களை பிரிக்கப்பட்டுள்ளது. பின்னணியில் உள்ள வரலாறு பார்க்கலாம். 1573ஆம் ஆண்டில் பகவந்த் தாஸின் ஆட்சியின் போது அவரது 2வது மகன் மாதோ சிங்கின் வசிப்பிடமாக இந்த கோட்டை நிறுவப்பட்டிருக்கிறது. மாதோ சிங் பேரரசர் அக்பரின் ஜெனரலின் 1ஆம் மன் சிங்கின் சகோதரர் ஆவார். மாதோ சிங் தனது தந்தை மற்றும் சகோதரருடன் பல போர்களில் பங்கேற்றிருக்கிறார். பங்கரின் அடுத்த ஆட்சியாளர் அவரது மகன் சந்தர் சிங் ஆவார். 1630இல் இறந்த பிறகு பங்கர் புறக்கணிக்கப்பட்டது. அவுரங்கசீப்பின் மரணத்திற்கு பிறகு முகலாய சாம்ராஜ்யம் பலவீனமடைந்த போதும் ஜெய்சிங் II பங்காரை 1720இல் தனது மாநிலத்துடன் வளத்துடன் இணைத்துள்ளார். இதன் பின்னர் பங்கர் மக்கள் தொகை குறைந்தது. 1783இல் பஞ்சத்திலிருந்து மக்கள் வசிக்காத இடமாக இருந்து வந்திருக்கிறது. நுழைவதற்கு தடையா? சூரிய அஸ்தமனம் மற்றும் சூரிய உதயத்திற்கு இடையில் பங்கருக்கு நுழைவது சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறேன். இது இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே சட்ட ரீதியாக பேய் உள்ள இடம். இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஒரு அடையாள அட்டை மூலம் இந்த வழிமுறைகளை சிறப்பாக குறிப்பிடுகிறது. இது இந்த நகரத்தின் மர்மத்தை மேலும் வலுப்படுத்துகிறது. போர்டு இந்தியாவில் எழுதப்பட்டிருக்கும் அதன் வழிமுறைகளை மொழிபெயர்க்கப்படும் போது சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய அஸ்தமனத்திற்கும் பிறகும் பங்கரின் எல்லைகளுக்குள் நுழைவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த வழிமுறைகளை பின்பற்றாத எவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வரலாற்றின்படி பங்கார் நகரம் குருபால் நாத்தால் சபிக்கப்பட்டது. அவர் ஒரு நிபந்தனையின் பேரில் நகரத்தை நிர்மாணிக்க அனுமதித்திருந்தார். உங்கள் அரண்மனைகளின் நிழல்கள் என்னை தொடும் தருணம் நகரம் இனி இருக்காது. ஒரு வம்சாவளியை சேர்ந்த இளவரசன் அரண்மனையை குருபால் நாத்தின் தடை செய்யப்பட்ட பின்வாங்கலில் நிலையை காட்டிய உயரத்திற்கு உயர்த்திய போது அவர் நகரத்தை சபித்தார். குருபால் நாத் ஒரு சிறிய சமாதியில் இன்று வரை அங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தை சுற்றி மற்றொரு கதை உள்ளது. அது பங்கர் இளவரசி ரத்னாவதியின் கதை. அவர் ராஜஸ்தானின் பொக்கிஷம் என்று அறியப்படுகிறார். தனது 18ஆம் பிறந்த நாளில் அவர் பிற பிராந்தியங்களிலிருந்து திருமண வரன்களை பெற தொடங்கினார். இந்த பகுதி தாந்திரீகத்தை நன்கு அறிந்த மந்திரவாதி சிங்கியா என்பவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு இளவரசி மீது காதல் இருந்திருக்கிறது. ஆனால் போட்டியில் பங்கேற்பது சாத்தியமற்றது என்பதை அவர் அறிந்திருந்திருக்கிறார். ஒரு நாள் சிங்கியா இளவரசியின் பணிப்பெண்ணை சந்தையில் பார்த்தபோது அவர் வாங்கும் எண்ணெயில் தனது சூன்யத்தை பயன்படுத்தினான். அதனால் அதை தொட்டால் இளவரசி தன்னை அவனிடம் ஒப்படைப்பார் என்று அவன் எண்ணியிருக்கிறார். அந்த தாந்திரீக எண்ணெயை கண்ட இளவரசி அதனை தரையில் ஊற்றி அவனின் திட்டத்தை முறியடித்திருக்கிறார். எண்ணெய் தரையில் ஊற்றப்பட்டதால் அது ஒரு கற்பாறையாக மாறியிருக்கிறது. அது சிங்கியாவை நசுக்கியது. இறக்கும் நேரத்தில் தாந்திரீகன் அரண்மனையையும் அதில் வசித்த அனைவரையும் மரணத்தால் சபித்திருக்கிறார். அடுத்த ஆண்டு பங்கருக்கு
அஜப்கருக்கும் இடையில் ஒரு போர் நடந்திருக்கிறது. அதில் இளவரசி ரத்னாவதி கொல்லப்படுகிறார். பங்கரில் பேய்கள் இருப்பதாக புராண கதைகள் கூறுகின்றன. அதனால்தான் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் மற்றும் சூரிய உதயத்திற்கு முன்பாக கோட்டை சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ரத்னாவதி இளவரசி வேறு எங்கேயாவது பிறந்திருக்கிறாள் என்றும் சாபத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க அவள் திரும்பி வருவதற்காக பங்கர் கோட்டையையும் பேரரசும் காத்திருக்கிறது என்றும் உள்ளூர்வாசிகள் நம்புகின்றனர். சிங்கியாவின் ஆன்மா மற்றும் அவனால் சாபமிடப்பட்டவர்களின் ஆன்மா இன்றும் கோட்டையில் அலைவதாக நம்பப்படுகிறது. அதனால்தான் சூரிய உதயத்திற்கு முன்னரும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னரும் யாரும் அங்கு அனுமதிக்கப்படுவதில்லை. கால்நடைகள் கூட சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு யாரும் இங்கு அனுமதிப்பதில்லை. இது இந்திய அரசாங்கத்தாலேயே பேய் இருக்கும் இடமாக அறிவிக்கப்பட்ட இடம். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு வந்து ராஜா ராணி ஸ்டோரி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட அனுஷ்கா ஷெட்டி நடித்த படம் தான் ஞாபகம் வரும். கந்தர்வ கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்கும். இதோட பேஸ் பண்ணி இதோட டிபிக்ஷன் தான் அதோட மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். அருந்ததி அப்படின்ற படம் தான் அந்த படம். அதே மாதிரி அது ஹைதராபாத்தில் நம்ம போகிற வழியில் இருக்கிற ஒரு கோட்டையை தான் வந்து அது புனரமைச்சு அந்த இடத்த வந்து செட் போட்டு அந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கோட்டையோட இன்ஸ்பிரேஷனாக தான் அந்த மூவி இருந்திருக்கு. இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ஸ்டோரியை கேட்ட எல்லாருக்கும் நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.